வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம உணவு பழக்கவழக்கங்கள்ல செய்யக்கூடிய சில காமனான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவா நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உணவையே நமக்கு விஷமா மாத்திடுது. இப்படி நம்ம காமனா உணவு பழக்கவழக்கங்கள்ல என்னென்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் என்னுடைய உடல் எடை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போது, குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். காமனாக நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ் போகிற அவசரத்துலையோ இல்லை காலேஜ் போகிற அவசரத்துலையோ உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. இது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்த சர்க்கரையினுடைய அளவு ஒரு சிலருக்கு குறையலாம். அதே மாதிரி நீங்கள் மார்னிங் சாப்பிடாததுனால உங்களுக்கு பசி உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் மதியம் அதிக அளவு ஃபுட்டை இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லது கிடையாது. அடுத்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதுவும் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ காலை உணவுகளாக பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், இட்லி, சாம்பார் அந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான சர்க்கரை இருக்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிக கலோரி மட்டும் இல்லாமல் இதில் அதிக அளவு சுகர் கண்டென்ட்டும் இருக்குது. இது உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது. இதனால் உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது உங்கள் பல்லோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது கிடையாது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒபிசிட்டி, அன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு மாற்றா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி போதுமான அளவு கரெக்டாக நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம், இல்லை சுகர் இல்லாத லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது. ஸோ ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இதில் அதிக கலோரி இருக்கும். அந்த கலோரியோடு சேர்த்து அதிக அளவான ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ இது உங்கள் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நல்ல பழங்கள், பால் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஜங்க் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் எடுக்கும்போது அளவு ரொம்ப கம்மியாக எடுக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இதுக்கு மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியான சில ஆப்ஷன்ஸை நீங்கள் கையில் எடுக்கலாம். பழங்கள் சாப்பிடலாம், நட்ஸ் ஐட்டம் சாப்பிடலாம். இந்த மாதிரி சில உணவுகளை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டில் புரத சத்தினுடைய அளவு குறைவாக இருக்கிறது. நிறைய பேர் இப்போ ப்ரோட்டீனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் அது இன்னும் எல்லார்ட்டையும் ரீச் ஆகணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம உணவில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரத சத்து உங்களுடைய சாப்பாடில் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் தசைகளினுடைய வலிமை குறையலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிக்கடி பசி உணர்வு அதிகமாக இருக்கும். ஸோ பசி உணர்வு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டயட்டில் கரெக்டான அளவு ப்ரோட்டீன் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பசி உணர்வு நார்மலாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த உடலோட சீரான இயக்கத்துக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன்னு பார்க்கும்போது பயறு வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம், பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம், முட்டை சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம். அதே மாதிரி மீன், சிக்கன் இந்த மாதிரி சில ஃபுட்டை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னாலே ஏதோ ஒரு பெரிய விஷயமா தெரியுது. பட் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். போதுமான அளவு தண்ணி குடிக்கலை அப்படின்னா உங்களுடைய உடல் வறட்சி ஆகும்,
உங்களுடைய ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த் பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே டீஹைட்ரேஷனாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ தண்ணியோட அளவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான்னு கேட்டால் கிடையாது. அவங்க பார்க்கக்கூடிய வேலையினுடைய அடிப்படையிலையும் சரி, இல்லை இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்து, அவங்களுடைய பாடியோட வெயிட் பொறுத்து, இதெல்லாம் பொறுத்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படக்கூடிய தண்ணியினுடைய அளவு அப்படிங்கிறது மாறும். ஸோ முடிஞ்ச அளவு தண்ணி நல்லா குடிச்சு உங்கள் உடம்பை டீஹைட்ரேட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான ஃபுட் ஹேபிட்டில் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் அன்டைமில் சாப்பிட்றது. இப்போ இது வந்து ஒரு பெரிய காமனான ப்ராப்ளமாகவே இருக்குது. நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் 11 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு சாப்பிட்றதுங்கிறது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு சர்க்கிளாகவே வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இரவு உணவு அப்படிங்கிறது நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2லிருந்து 3 மணி நேரங்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இரவு உணவு நீங்கள் ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு படுக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் அசிடிட்டி அதிகமாக ஃபார்ம் ஆகும். உங்களுடைய டைஜஷன் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இருக்காது. ஸோ அதனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய இரவு உணவை முடிக்க வேண்டியது ஒரு கட்டாயம்னு மைண்டில் ஏற்றிக்கோங்க. அடுத்து நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது. நிறைய பேருக்கு இப்போ காய்கறிகள் சாப்பிடணும் அப்படின்னாலே ஒரு அலர்ஜியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய உணவுகளில் போதுமான அளவு காய்கறிகள் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பூமிக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளை உங்களுடைய உணவுகளில் ஒவ்வொரு வேளையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் காய்கறிகள் கம்மியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமான அளவு நார் சத்து கிடைக்காது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் அண்ட் உயிர்ச்சத்துக்கள் கிடைக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கம்பல்சரி டெய்லி 2 to 3 cups ஆஃப் வெஜிடபிள்ஸ் உங்களுடைய டயட்டில் இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கணுங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பழங்கள் சாப்பிட்றது கிடையாது. அப்படியே சாப்பிட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா பழங்களை ஜூஸாக சாப்பிட்றாங்க. ஸோ ஜூஸாக சாப்பிட்றத விட கடிச்சு மென்று சாப்பிட்றது அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பழமாக சாப்பிடும்போது அதில் உள்ள நார் சத்துக்களை உங்களால் முழுமையாக வாங்கிக்க முடியும். இதுவே நீங்கள் ஜூஸாக சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய சுகர் போட்டு சாப்பிடும்போது அதுவும் அன்ஹெல்த்தி தான். ஸோ முடிஞ்ச அளவு முழு பழங்களாக சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இப்போ நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வர டயட்ஸை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுறது, இல்லை இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு டயட்டை பார்த்தாங்க அப்படின்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஸோ இது வந்து தப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்நெட்டில் வர டயட்டோ இல்லை யூடியூப்பில் வர டயட்டோ உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு டயட் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு செட் ஆகலாம், இன்னொரு டயட் இன்னொருத்தருக்கு செட் ஆகலாம். எல்லாருக்கும் எல்லா டயட்டும் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ புதுசாக ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டயட்டீஷியன் இல்லை டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதிய அளவு உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது. என்னதான் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணாலும், எஸ் அஃப்கோர்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். பட் டயட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை உங்களுடைய உடற்பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கும். ஸோ கம்பல்சரி ஒரு நாளைக்கு 20 to 40 மினிட்ஸ் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணி உங்களை நீங்களே எங்கேஜாக வச்சுக்கோங்க. காமனாக நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். நான் சொன்ன இந்த உணவு பழக்கங்களில் நீங்கள் எந்த உணவு பழக்க வழக்கங்களை தவறாக இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.